முறைகேடு புகார் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறார் அதிமுக எம்பி இன்பதுரை. விவரங்களோடு நேரானுடைய சிறப்பு செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்களுக்கு நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுள்ளதால் இது குறித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை ஏற்கனவே டிஜிபிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பிய அந்த தகவல்களில் ஆதாரங்கள் உள்ளது என்றும் அதன் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த சில நாட்கள் முன்பு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கூட வழக்கு பதிவு செய்யாமல் இருந்ததால் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு இன்பதுரை தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அதாவது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார்கள். அப்போ நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இப்போது சில 2-3 நாட்கள் முன்னர் தான் நாங்கள் உத்தரவு பிறப்பித்தோம், உடனடியாக எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இருந்தாலும் கூட இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அதை முறையாக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டால் விசாரணை எடுத்துக் கொள்வோம் என்று இன்று காலை தெரிவித்தார்கள். அதன்படி தற்போது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத காரணத்தினால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக தற்போது ஐஎஸ் இன்பதுரை தரப்பிலிருந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.